வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது OHP ஷீட்டில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா OHP ஷீட்டு, அப்புறம் கலரிங் மெட்டீரியல். இதில் வந்து என்னென்னா பிளாக் மார்க்கர் இருக்கும், லைன் மார்க்கர், அப்புறம் கலர்ஸ் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஒயிட் ஷீட்டில் நம்ம என்ன வரையணும்னு ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து ஒரு பென்சில் ட்ரா வச்சு எடுத்துக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் பொறுமையாக ட்ரா பண்ணி நீட்டாக வரைஞ்சிக்கிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்சில் ட்ரா வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு இல்லையா, அதை மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் நம்ம இப்போ கலரிங் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக் லைன் மார்க்கர் இருக்கு இல்லையா, இதை வச்சு பார்டர் வரையலாம். இந்த பார்டர் வரைகிறதுக்கு வந்து அந்த பிளாக் மார்க்கர்லேயே ஜஸ்ட் ஒரு நீடில் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இங்கோட ஃப்ளோ கம்மியாக இருக்கும், நம்ம பார்டர் வரைகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பார்டர் எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிருங்க இதை வச்சு. ஓகே, இப்போ பார்டர் ஃபுல்லாக வரைஞ்சி முடிஞ்சாச்சு. பார்டர் முடிச்சதுக்கப்புறம் இதான் நம்மள அவுட்புட்டு, இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கலரிங் பண்ண வேண்டியதுதான். கலரிங்க்கு வந்து ஜஸ்ட் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ, நீங்கள் எப்படி அவுட்புட் வரணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணி கலர் ஃபில் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது genreviews.online. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் பண்ணக்கப்புறம் இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஃபைனல் அவுட்புட் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்களும் ஓஎஸ்பி ஷீட்டில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.